நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 மாதங்களுக்கு முன்பாக ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை சுற்றி பார்த்து முடித்துவிட்ட பின்பு அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்த பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருந்தோம். ஒரு தாஜ்மஹால் ஒன்றை இந்த இடத்திற்கு வந்ததனுடைய நினைவாக வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல கடைகளில் சென்று அதனுடைய விலையை விசாரித்து கொண்டு வந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விலையை நிர்ணயித்து அதை விற்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய நண்பர் சொன்னார், ஃபாதர், இந்த தாஜ்மஹால் விற்கிறாங்கல்ல, இது எல்லாமே டூப்ளிகேட் ஃபாதர், இது வேண்டாம் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரரிடத்திலே சென்று அதனுடைய தொகையை விசாரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். அந்த கடைக்காரர், இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த தாஜ்மஹால் மார்பல் கல்லினால உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய தொகை 700 ரூபாய் என்று சொல்லி அதனுடைய விலையை சொன்னார். நான் கொஞ்சம் குறைவாக கேட்டேன். இந்த தாஜ்மஹாலை ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? இல்லை சார், அதெல்லாம் வராது சார், இதனுடைய தொகை இவ்வளவு என்று சொல்லி அவர்கள் இப்படி பேரம் பேசினார்கள். இறுதியில் ஒரு 600 ரூபாய் கொடுத்து அந்த தாஜ்மஹாலை வாங்கிட்டு வந்தேன். என் நண்பர் சொன்னது எனக்கு நினைவில் இருந்தது, இது சரிப்பட்டு வராது ஃபாதர், இது சும்மா அவங்க நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் ஒரு நினைவாக இருக்கட்டும் என்று சொல்லி வாங்கிட்டு வந்தேன். என் அன்பிற்குரியவர்களே, அதை அங்கிருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பேக்லெல்லாம் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வரும்போது, அந்த ஏர்போர்ட்டில் எல்லா திங்ஸும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். பார்த்தா அது அந்த தாஜ்மஹால் நொறுங்கி போயிருந்தது, எல்லாம் உடைந்து போயிருந்தது. எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் சொல்லி ஒருவரை மயக்குகிறார்கள். போலித்தனங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் எதை நிஜம் என்று கண்டுகொள்வது, எது உண்மை என்று அறிந்து கொள்வது? நிச்சயமாகவே அது ஒரு சவால்தான். ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மையை எப்படி கண்டுகொள்வது? இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியல. ஏனென்றால் எல்லாவற்றிலும் இன்றைக்கு டூப்ளிகேட் அதிகமாக வந்துடுச்சு. ஒரு பொருளை பார்ப்பதற்கு மிக மிக அழகாக தோன்றும், அழகாக இருக்கும், ஆனால் அந்த பொருள் மிக விரைவாக உடைந்து விடக்கூடியதாக, அல்லது அதனுடைய அந்த பொருளினுடைய தன்மை வெகுவாக மதிப்பிழப்பதாக காணப்படும். பொருட்களுக்கு தான் அப்படியா என்றால் வெறும் பொருட்களுக்கு மட்டும் அல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சமூக ஊடகங்களில் கூட இந்த பொய் பித்தலாட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுவது போலவே ஒரு பொய்யை ஜோடிக்கிறார்கள். போலி பிம்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மனிதர்கள் தங்களை மிக மிக இளமையாக காட்டிக்கொள்ளுகிறார்கள், மிக அழகாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறார்கள், நல்லவர்களாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு இதனைத்தான் அழகாக சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, யார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்? இப்படி வெளியே ஒன்றும் உள்ளே ஒன்றுமாய்
நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டமிக்க வாழ்க்கையை குறித்தே அவர் போலித்தனங்களை சுட்டிக்காட்டுவதாக வெளிவேடக்காரர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். மனிதர்கள் கூட இப்படிதான் பிறரை ஏமாற்றுவது, பொய் பேசுவது, போலித்தனங்களை சொல்லி தன்னை உண்மையானவனாக நிஜமானவனாக காட்டிக்கொள்ளுகிற மாய பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் பார்ப்பதற்கு வெளியே பலபலவென இருக்கும், வெண்மை நிற தோற்றத்தோடு இருக்கும். ஆனால் அந்த கல்லறைக்குள் இருப்பதோ அழுகிய பிணங்கள், எலும்புக்கூடுகள். இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். சரி, என்ன செய்வது? தூய ஆவியானவருடைய துணையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவரே நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். தெய்வீக திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியினுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய அருட்துணை நமக்கு வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். இறை வார்த்தையை வாசிக்கும் போது அந்த இறை வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ள அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவாற்றலையும் தருவது தூய ஆவியானவர். மனிதர்களோடு பழகுகிறோம், இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு நமக்கு உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்கள் வேட்டிக்கனில் உள்ள ஆவண காப்பகத்தை அவர் பொதுநிலையினருக்கு திறந்து விடுகிறார். அப்போ அந்த இடத்திலேயே சில சலசலப்புகள் வருகிறது. ஏனென்றால் திருச்சபை பற்றிய நிறைய மறை உண்மைகள் அடங்கிய காப்பகமாக அது இருக்கிறது. சில விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. சில பேர் திருச்சபையை பற்றி தவறாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த குறிப்புகள் இருக்கின்றன. திருச்சபையில் எடுத்திருக்கின்ற தவறான முடிவுகள் அடங்கிய குறிப்புகள் இருக்கின்றன. அப்படி என்றால் நேர்மறையான கருத்துக்களும் உண்டு, எதிர்மறையான கருத்துக்களும் உண்டு. எல்லாமே அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கின்றன. அங்கிருந்த சில கர்தினால்மார்களிடையே சலசலப்பு உருவானது. ஏனென்றால் இந்த திருத்தந்தை இப்படி எல்லோரும் உள்ளே சென்று அதை வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறாரே, ஒருவேளை திருச்சபையை பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தால் அது விசுவாசத்திற்கு இடையூறாக, விசுவாசிகள் மத்தியில் ஒரு சலசலப்பை உருவாக்குவதாக மாறிவிடுமே என்று சொல்லி ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் தெளிவாக சொன்னாராம், உண்மை என்பது மிகப்பெரியது, உண்மை என்பது மிகப்பெரியது, அதை யாராலும் நசுக்க முடியாது, இறுதியில் உண்மையே வெல்லும் என்று சொல்லுகிறார். இந்த தாயாம் கத்தோலிக்க திரு அவை என்பது ஒரு உண்மை உள்ள, உயிருள்ள, சாட்சியமிக்க ஒரே திரு அவை. இந்த திரு அவை கிறிஸ்துவினால் ஏற்பட்ட திரு அவை என்பதை இதோ இந்த செய்தி அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரே இந்த மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி வாழ்வின் உண்மைத்தன்மையை உணர்ந்து உண்மைக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.